ஹாய் டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தானே பார்க்க போகிறோம். டேக்குக்கானது. இதில் வந்து டே தான் டாப்பாக இருப்பார், ஜேகே தான் பாட்டமாக இருப்பாங்க. இது வந்து ஒன் நைட் ஸ்டாண்டரா ஓகே அந்த மாதிரி தான் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டே போடுறேன். டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் எனிமி. ஓகே, எப்போ போல் ஒன்லைனர்லாம் வேண்டாம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே இன்ட்ரோடக்ஷனும் வேண்டாம், அப்படியே ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. ஓகே, அப்படியே போக போக பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே ஒரு மீட்டிங் ஹாலில் தான் நம்ம காட்டுறோம். அந்த மீட்டிங் ஹாலில் பார்த்தோம்னா ஜியான் இண்டஸ்ட்ரி சார்பாக அங்கே ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களோட பிஏவும் அங்கே தான் சேனல் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் நம்ம இதை வின் பண்ணியே ஆகணும், ஓகேவா? எங்கள் அப்பா நான் கிட்டெல்லாம் போய் என்னால் கை கட்டி நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. அது இன்னும் எந்த இது மீட்டிங் நடந்தாலும் அதில் அவனுக்கே வந்து சைன் பண்ணுறாங்க, அவனோட கம்பெனியே ஜெயிச்சிட்ருக்குது எல்லாத்துலேயுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கேயா ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அப்போ சேனல் வந்துட்டு சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார், இந்த டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் கிடைக்கும், ஒன்றும் இல்லை, நிச்சயமாக நம்மளுக்கு தாங்க சார் கிடைக்கும். இன்றைக்கி அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அதனால தான் இதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த டைம் நம்மளுக்கு தான் அது கிடைச்சாகணும், அந்த கிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடைக்கவே கூடாதுங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்ருக்காங்க. பாரு, மீட்டிங்க்கு எவ்வளோ டைம் ஆனிச்சு, இன்னும் அவனை காணோம். அவனுக்குலாம் பொறுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி இப்படி தான் அவனுக்குலாம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கேயா ஜங்குக்கு இருந்துட்டு மறைச்சிட்ருக்காரு. இப்போவா கிம் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ வராங்க. எல்லாமே வந்துட்டு பவ் பண்ணுறாங்க. பட் ஜங்குக்கு வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, அவ்வளோதான். அப்படியே வரும்போது அப்படியே கிம்மு டயாங்க வந்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஆமாண்டா, கிம் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் டயாங் தான். டயாங்க முறைச்சிட்டே இருக்காங்க. டயாங்க வந்துட்டு அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு போய் அப்படியே உட்காந்துடுறாங்க. அவர் அவ்வளோ கூலாக இருக்கார். இப்போவா அந்த ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு அந்த கம்பெனிக்காரங்களும் வந்துட்டாங்க. இப்போ ஜியான் இண்டஸ்ட்ரி சார்பாக ஜங்குக்கு போய் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுறாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ இருந்துட்டு மற்றவங்களும் போய் சின்ன சின்ன மற்றவங்க கம்பெனிகள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரோட ப்ளேஸில் போய் உட்காந்துருவார். இப்போது கிம் இண்டஸ்ட்ரிக்கு சார்பாக டயாங் வந்து போய் பார்க்குறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோ கிளியராக அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே வாயடிச்சு போயிடுறாரு. பிளான்ஸ்லாம் அதில் சூப்பராக இருக்குது. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இதுலேயும் நம்ம தோற்றுருமோங்கிற மாதிரி. அப்புறம் அவர் வந்து உட்காந்தோன்னே அந்த இண்டஸ்ட்ரிக்காரங்களாம் நாங்கள் 2 இதுலேயும் பார்த்தோம், பட் எங்களுக்கு தெரிஞ்ச இது கிம் இண்டஸ்ட்ரி எடுத்து நடத்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு மறுபடியும் முகமெல்லாம் வாடி போயிடுச்சு. அவருக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்படியே கையை முறுக்கிட்டுருக்காங்க. இங்கேயா அவங்க எல்லாமே ப்ராஜெக்டில் சைன் பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஓகே சார், நாங்கள் இது மேலே வர ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. டேயாங்க மறைச்சிட்டே டேயாங்க வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிப்போடு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போவா அப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது. ஜங்குக்கா அப்படியே ஒரு பாரில் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ட்ரிங்க் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. சேன் வந்து பக்கத்துலேயே நிற்கிறாங்க. சார் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க சார், போதுங்க சார். போட அந்த பக்கம் ஏன்டா யாருமே எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க. நானும் இதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் தானே. எல்லா ப்ராஜெக்ட்டும் அவனுக்கே கிடச்சிட்ருக்குது. நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுல எதுவும் தப்புக்கு இது பண்ணுறேன்னா இல்லை, அப்புறம் எப்படி அவனுக்கே எல்லாமே கிடைக்குது. இந்த அப்பா வேறு புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் என்னையவே பேசிட்டு என்னால் முடியல. ஐயோ, இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே பிச்சு இந்த தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே இங்கே கொண்டாத இடத்துக்கு போய் தொல்லாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே ஜங்குக்கா அப்படியே ஃபீல் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சேனல் வந்துட்டு ரொம்ப சொல்லி பார்த்துட்டாங்க. இப்போ வந்து நீ கிளம்பு, நான் போய்ப்பேன், எனக்கு போய்க்கு தெரியும், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேனல் வந்து அமுச்சு விட்றாங்க. சேனல் வந்துட்டு சார் வேண்டாங்க சார், வாங்க சார், நான் உங்களை கூப்பிட்டு போய் விட்டுறேன்ட்டு. அது பாடி கார்டெலாம் இருப்பாங்கடா, நீ போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேனல் துரத்தி விட்டுறாங்க. சேனல் வந்துட்டு பாடி கார்டுக்கு கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவார். இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. டைம் போயிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒருத்தங்க அப்படியே அந்த சீட்டில் நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அப்படியே அந்த பக்கத்தால் வந்து உட்காடுறாங்க. ஜங்கு கொன்னி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படியே ஜங்கு குடிக்கிற ட்ரிங்கை வந்து அவர் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சோடனே ஜங்குக்கு வந்து சன் போகலையாடா இன்னும் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அது தயாங்க இருக்குது. உன் ஃபேஸ் ஏன் அவனை மாதிரி தெரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்களா ரொம்ப ஓவராக குடிக்கிற போதும், போ வீட்டுக்கு போய் தூங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்கு? நான் குடிப்பேன், குடிக்காமல் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யாரா சொல்கிறதுக்கு? தயாங் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி இங்கேயா ஜங்குக்கு வந்துட்டு போதையில் விளையாடிட்டுருக்காங்க. தயாங்க வந்துட்டு பரவாயில்லையே, ட்ரிங்க் பண்ணாலும் உனக்கு நல்லா என்னை தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டா, உன் மூஞ்சி எப்படிடா மறக்க முடியும் என்னால்? எப்போ பார்த்தாலே நீ தோக்கடிச்சிட்டே இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடா, நீ மட்டும்தானே என்னோட எனிமி, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எனிமி நீ மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. வந்துட்டு என்ன எனிமியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, நீ எனக்கு எனிமி தாண்டாங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. தேங்க இருந்துட்டு அப்படியே கோவத்தில் அப்படியே அவங்களோட ஹேண்டை கிராப் பண்ணுறாங்க. என்ன இன்னொரு தடவை எனிமிங்கு சொன்னேன் அவ்வளோதான், என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்துட்டு வார்ன் பண்ணுறாங்க. அங்கேயே ஜங்குக்கு இருந்துட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணினா நான் பயந்துருவேன்னு நினச்சியா? அப்போலாம் சின்ன வயசுலேருந்து எப்போ பாரு எங்கள் அப்பா உன்னையும் கம்பேர் பண்ணி நீ இப்படி மாற்றிட்டாரே, என்னால் முடியலை. நானும் நல்லா தான்டா ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எப்படா என்னோடய ப்ராஜெக்ட் நல்லா இல்லாமல் உனக்கே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா ஜங்குக்கு இருந்துட்டு அழுதுட்ருக்காரு. டேயாங்க்கு அப்படியே ஃபீல் ஆயிடுது. ஏன்னா டே வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கும்போது இருந்தே ஜங்குக்கு மேலே அப்படியே ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுலாம் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருப்பாரு. பட் சின்ன வயசுலேருந்தே ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு டேயாங்க கம்பேர் பண்ணியே பேசி இப்போ டேயாங்க பார்த்தாலே ஜங்குக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு, எனிமிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுறாரு. பட் டேயாங் வந்துட்டு எப்போவுமே ஜங்குக்கை அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் டேயாங்க வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கும்போதே ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு வாமிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே தம்ப்நெயிலில் காட்டுறதுனால அந்த மாதிரி அப்படியே அவர் ஷோல்டர்ஸில் கையை போட்டு வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அங்கேயே ஒரு ரூமுக்கு. அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா அப்படியே அவர் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு எங்கே ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போய் ரெஸ்ட் ரூம் நின்றுட்டு அப்படியே வாமிட் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பின்னாடியே டேயாங் வந்துட்டு அப்படியே ஹெட்டை பிடிச்சி விட்டுருக்காங்க. விட்றா நீ என்னை தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேயா அதெல்லாம் கவனிக்கவே இல்லை, சும்மா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாமிட் எடுத்து அவருக்கே ரொம்ப டயர்டாகிடுது. அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாரு. அப்படியே உட்காரும்போது தெரியாமல் ஷவர் ஆன் பண்ணி விட்டுருவாரு. ஷவர் ஆன் பண்ணோன்னா அப்படியே தண்ணியெல்லாம் மேலே விழுக ஆரம்பிச்சிடு. டேப் கிட்டையும் கூட கொஞ்சம் தான் விழுந்திருக்கும். பட் ஜங்குக்கு ஃபுல்லுமே ஈரமாயிரும். அப்படியே அது ட்ரெஸ்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே டேக்கு வந்து செமையாக அப்படியே ஹாட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். டேவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு பாரு ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குது, வா போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்காய் இருந்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க. பட் ஜங்குக்கு இருந்துட்டு போ நான் வரவே மாட்டேன், எங்கேயும் நான் வரமாட்டேன், நான் இப்படியே கண்காண அந்த இடத்துக்கு இங்கே போயிட போகிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அழுதுட்ருக்காங்க. டேவை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு பாத் ரோப் மாதிரிலாம் இருக்கும்லடா, அவங்களோட ஜங்குக்கோட ஷர்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாத் ரோப்பை போட்டுடுறாங்க. பேண்ட்டை ரிமூவ் பண்ணுற போதெல்லாம் அவருக்கு அப்படியே ஹேண்ட்லாம் ஷேக் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் கம்முனு கண்ட்ரோலாக சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு மாற்றி விட்டுருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு வாமிட் எடுத்தால் லைட்டாக ரொம்ப லைட்டாக மட்டும் போதை தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்துட்டு நீ எதுக்கட எனக்கு ட்ரெஸ்லாம் போடுறப்போ எனக்கு நீ சுத்தமாக பிடிக்காது, நீ போயிடுறா இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டே இருக்காங்க. அப்போ வாட்டே இருந்துட்டு தள்ளி விடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அப்படியே வாலில் பின் ஆயிடுறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேவை வாலில் பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு தேங்க போட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. அவ்வளோ ஹார்ஷாக பண்ணிகிட்ருக்காங்க.
அங்கேயா டே இருந்துட்டு அப்படியே வியர்ட் ஆயிடுது. பட் அவருக்கும் நாளையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் வந்துட்டு அப்படியே ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டே இருந்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே செவத்தில் நிற்க வச்சுட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேர்த்தோட கிஸ்ஸும் அப்படி போய்கிட்டே இருக்குது. ஃபயராட்ட போயிட்டே இருக்குது. ஒரு 20 நிமிட்ஸு அப்படி கிஸ் போயிட்டே இருக்குது. அவங்களால ப்ரீத் விடாத முடியாத அளவுக்கு போது தான் அப்படியே பிரிஞ்சு நிற்கிறாங்க. நின்றுட்டு ஜங்குக்கு இருந்துட்டு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே டே இருந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குது. டே நான் யாருன்னு நினச்சிட்டு பண்ணுறேன் இதெல்லாம் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அவன் நான் வந்துட்டு யார் என்னோடய எனிமி கிம் தயாங் தானே நீ? நான் உன்னை ரிவெஞ்ச் பண்ண போகிறேன்டா பாடுறா, நான் உன் கூட 1 night stand இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவை இருந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஏய் என்ன சொன்னேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சொல்கிறேன்ல உன்னை 1 night stand இருந்துட்டு அப்புறம் நீ என்னை கழட்டி விட்டுட்டு போக போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேவை வந்துட்டு சிரிச்சுட்டு சரி 1 night stand இருக்கலாம், பட் நல்லா நினைப்பார் நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த கிம் தயாங் என்னோடய எனிமி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு. உனக்கு நல்லா நினைவு இருக்கிறதுல நான் தயாங் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி அழகாக ஹெட்டை நாட் பண்ணுறாங்க. டேக்கா இதுக்கு மேலே முடியல. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி சின்ன பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அப்படியே ஃபோர்ஸ் அப்படி இழுத்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரும் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறது அவ்வளோ மெல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே பேக்வேர்ட்ஸில் வந்துட்டு அப்படியே சைட்லாம் போயிட்டு அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேயோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிமூவ் பண்ணால் அந்த டை இருந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அவரோட ஹிப்பு டு செஸ்ட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது. ஷர்ட்டில் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிருக்குது. அப்படியே அதை வந்து ஜங்குக்கு வந்துட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அப்படியே ரப் பண்ணுறாரு. டேக்கா அப்படியே மூடாயிருது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேயா ஜங்குக்கு இருந்துட்டு செம்மையாக இதை ரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாடியை. என்னடா பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த டையை போட்டுட்டு இழுத்து இப்போ வந்து ஜங்குக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரும் வந்துட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பேஷனட்டாக. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இந்த டையை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுறாருங்க. அப்படியே ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படியே பேண்ட்டு வந்துட்டு தேங்க வந்துட்டு ரிமூவ் பண்ண போகும்போது ஜங்குக்கு பிடிச்சிட்டேன் நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரே வந்துட்டு பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணி விட்றாங்க. இப்போது தேங்க வந்துட்டு பாக்ஸர் ஓட்டிருக்காரு. ஜங்குக்கு அந்த முதலே பாத்ரூப் தாண்ட கத்திருப்பாங்க, அதை அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணி விட்றாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கு இருந்துட்டு ஃபுல்லாக பாடியெல்லாம் ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேக்கா ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. அப்படியே வந்து பெட்டில் போட்டுறாங்க. போட்டுட்டு ரொம்ப ஹைப் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ஜங்குக்கா எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டே வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவர் அப்படியே சிரிச்சுட்டே அவரோட பாக்ஸரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்டியை அப்படியே ரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருந்துட்டு அடே நல்லாயிருக்கு, உன் கையை பட்டோன்னே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஜங்குக்கு இருந்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டக்குன்னு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு மவுத் வச்சுட்டு அப்படி ரப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே லிக் பண்ணி அப்படி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயா டேக்கு செம்ம மூடாயிருது. அவர் அப்புறம் முன் பண்ணுறது அப்படி கேட்குது. அடே முடியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கேயா ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருந்துட்டு அப்படியே பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறமா இப்போ டே இருந்துட்டு அப்படியே எடுத்துவிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவ்வளோதான், அந்த பன்னி ஸ்மெயிலை பார்த்தோன்னே டேக்கு அவ்வளோ இதாகிடுது. அப்படியே அந்த லிப்ஸை பிடிச்சி கட்டின்னு கட்டிச்சு இழுக்கிறாரு. அதுவும் அந்த லிப்ஸ் கிட்டே இருக்கிற மோல்கிட்டே அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஹியர்ஸ் கிட்ட போகிறாரு ஜங்குக்கா. ஹியர்ஸ் கிட்ட என்னடா அப்படிங்கிற ஹியர்ஸ்லேருந்து அப்படியே அந்த நெக் வரைக்குமே லிக் பண்ணுறாரு. லிக் பண்ணி அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அவ்வளோதான், ஜங்குக்கு அவருக்கு ரொம்ப ஹைப் ஆயிடுது. டே
முடியலடா முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இப்போ ஜங்குக்கோடதை வந்து டே இருந்துட்டு ரப் பண்ணிவிட்டு லிக் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அவ்வளோதான் ஹெவனுக்கே போன மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அவ்வளோ கத்தி மூன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டே டே பார்த்துடா முடியல பார்த்துக்கிற மாதிரி. இப்போது அப்படி பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் டக்குன்னு தயாங்க வந்துட்டு இன்செக்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு அப்படி கத்தி எழுந்திரிக்கிறாங்க. ஒன்றுமில்ல சரி கொஞ்சம் வலிக்கும் ஒன்றுமில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அப்புறம் ஒன்றுமில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்படியே ஸ்டொமக்லேருந்து ஜஸ்ட் வரைக்கும் கிஸ் பண்ணி ரிஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு டெம்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஜங்க்கு ஹெவன் மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் டைம் போனோன்னே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ண. அவ்வளோதான் 2 பேருமே ஹெவனுக்கு அவ்வளோதான் போட்டு அப்படி மூன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட மார்னிங் சவுண்ட்ஸ் தான். டே ஜங்குக்கா டே நல்லா இருக்குடா பண்ண ஸ்பீடாக பண்ண டாடின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கா மூன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதாண்டா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படியே ஸ்பைஸியாக போயிட்டுருக்குது அந்த ஒன் நைட் ஸ்டாண்டு. இப்போவா அப்படியே 5 hours ஆகுது. 5 hours அப்படியே நான்ஸ்டாப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் 5 hours முடிஞ்சோன்னே அப்படியே டயர்டாகி 2 பேருமே அப்படியே படுத்துடுறாங்க. ஜங்குக்கு வேறு நல்லா போதையில் இருந்திருப்பார், அவரும் படுத்துடுறாரு. டே இருந்துட்டு அவ்வளோ டயர்டில் படுத்துடுறாரு. இப்போ கொஞ்சம் ஒரு மார்னிங் ஒரு 4 இல்லை 5 இந்த மாதிரி டைம் ஆகும்போது ஜங்குக்கு வேக்கப் ஆகிடுது. ஏன்னா அவர் ட்ரிங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வேக்கப் ஆகிடுறாரு. வேக்கப் ஆகிட்டு பார்க்குறாரு. பார்த்தா டே பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. அவர் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே அங்கே சதறி இருக்குது. அப்புறம் அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. என்னாச்சு போய் எனிமி கூடையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவராக யோசிக்க அவருக்கு பாட்டுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அவர் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணது இந்த மாதிரி அவர் கேரிங்காக பார்த்துக்கிட்டு எல்லாமே வருது. அவ்வளோதான் ஜங்குக்கா அவ்வளோ டியரியாக வருது. அழுகிறாரு. அழுதுட்டு நான் என் கூடயே ஒரு 1 night ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படி அழுகிறாரு. டேக்கு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் வாஷ் பண்ணி அங்கே காயப்பட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வேவ் பண்ணிவிட்டு விட்டால் போதுண்டா சாமிங்கிற மாதிரி ஓடி போயிடுறாரு. அப்புறமா டே இருந்துட்டு அப்படியே வேக்கப் ஆகுறாரு. அப்படியே சிரிச்சிட்டே பக்கத்தில் அப்படியே தட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஆளை காணோம். அவராக டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. யாருமே இல்லை. அவராக அப்படி கோபம் வருது அவருக்கு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அவர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க லூஸ்தனமாக அங்கேயே தேடிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு போக அவ்வளோ கோபம் வருது. அப்படியே பல்ல கடிச்சிட்ருக்காரு. இங்கேயா போன ஜங்குக்கு வந்துட்டு டேவஸ் அந்த ஞாபகத்தை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் நினைவில் இருக்கும்போதெல்லாம் எளிமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணோன்னா அவருக்குள்ளே இருந்த ஃபீலிங்ஸ்லாம் இப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அவர் ஜங்குக்கு என்ன நினச்சிட்டாங்க, சரி அவன் நம்மளை ஒரு 1 நைட்டுக்குனால யூஸ் பண்ணிக்கிட்டான், இதை நம்ம அப்படியே விட்டுறலாங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே ஒரு 1 month நீங்கள் அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அவரோட ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டே இருந்துட்டு நிறைய டைம் மீட் பண்ணணும்னு சொன்னதுக்கும் போதும் ஜங்குக்கு இருந்துட்டு அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இருந்துட்டு ஒரு பெரிய கிளைண்ட் மீட்டிங் வருது. அதுக்கு எப்போ போல் ஜியான் இண்டஸ்ட்ரி சார்பாக ஜங்குக்கு போகிறாங்க. அங்கே வந்து கிம் தயாங் வந்து கிம் இண்டஸ்ட்ரி பதிலாக வந்திருப்பாங்க. ஜங்குக்கு இதை அவாய்டும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அவராக அப்படியே பயந்துகிட்டே தான் வந்திருப்பாங்க அங்கே. அப்புறம் வந்தோடனே எப்போ போல் ஜியான் இண்டஸ்ட்ரி சார்பாக ஜங்குக்கு இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் அவர் அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகி தயாங் சைட் பார்க்காமையே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தயாங் வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜங்குக்கு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. இங்கேயா கிம் இண்டஸ்ட்ரி சார்பாக இப்போ தயாங் வந்துட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவரோட ப்ராஜெக்ட் எப்போத்தை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஆப்போசிட்டில் இருந்தவங்களே இருந்துட்டு என்னது இது
இவர் எப்பவுமே நல்லா தானே ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, இப்போ என்ன இப்படி ஆகுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பட் ஜங்குக்கு இருந்துட்டு இதை எதுவுமே யோசிக்கலாம். அவராக அந்த நைட்டு என்ன எப்படி எப்படி நினச்சோன்னா தயங்க பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ரிகவர் ஆகிக்கிட்டே இருக்குது. அவரால் முடியல கண்ட்ரோல்ஸ் பண்ணவே ஃபீலிங்ஸை. இப்போ இந்த 2 கம்பெனியில் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, நாங்கள் ஜியோன் இண்டஸ்ட்ரிக்கே கொடுக்கலான்ட்ருக்கோம். ஏன்னா இந்த டைம் அவங்க ப்ராஜெக்டை நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது. அவங்க அப்படியே தயங்க பார்க்குறாங்க. தயங்க வந்துட்டு ஒன்றும் முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஜங்குக்கா. அவராக வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக பேசிட்டு ஓகேங்கிற மாதிரி சைன் பண்ணணுங்கிற மாதிரி பார்த்துட்டு, சைன் தானே நம்ம வந்து நம்ம கேபினில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃப்ளோட்டியாக வந்து அந்த கிளைண்ட் வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே கையை வந்து ஷேக் பண்ண வருவாங்க. அவங்க வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது கொடுக்கும்போது ஜங்குக்கோட ஹேண்டையே பிடிச்சி ஒரு மாதிரி ரப் பண்ணுவாங்க. ஜங்குக்கா என்னமோ சென்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு விசுக்குன்னு எடுத்துருவாங்க. அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணது வந்து இருந்துட்டு பார்த்துருவான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ வந்துட்டு ஓகே சார், நீங்கள் கேம் இண்டஸ்ட்ரி இப்போ நீங்கள் போகலாம், நாங்கள் ஜியோன் இண்டஸ்ட்ரி கூட பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டோன்னா அந்த கிளைண்ட் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கேபின் கூப்பிடுவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி. சரி கிளைண்ட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அப்படியே நார்மலாக வந்துட்டு பேசுகிறதுக்கு உட்காடுறாங்க. அப்போ அந்த கிளைண்ட் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஜங்குக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கு டாப் டு பாட்டம் அவன் வந்து அப்படியே செடியூசிவாக பார்த்துக்கிட்டே இருப்பான். டாப் டு பாட்டம் பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி அவனோட டங்கை வச்சு லிக் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் போக அப்படியே அவன் சேரை விட்டு எழுந்திரிக்கிறான். எழுந்திரிச்சோன்னா ஜங்கு வந்துட்டு என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜங்குக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சார் இல்லை இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அவ்வளோதான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக எந்திரிக்க போகிறாரு. அப்படியே அவர் வந்துட்டு பேக் சைடில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் வராங்க. ஜங்குக்கா சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. ஷூ கவர்னரு, எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 1 நைட்டுக்கு மட்டும் வா போதும் சரியா? உனக்கும் ஒன்றும் இல்லை எனக்கும் ஒன்றும் இல்லை, ஓகே? இது ஜஸ்ட் ஒரு 1 நைட் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கா கண்ணெல்லாம் டியர்ஸ் வந்துடுது. ஏன்னா அவர் 1 நைட் ஸ்டாண்டுன்னு சொன்னோன்னா ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டே கூட இருந்தது தான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே அதில் அவர் அப்படி கேட்டோன்னே அவர் உறைஞ்சி போயிட்டு உட்காந்துருக்காங்க. அவனை வந்துட்டு இதாக சாக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து டச் பண்ணிகிட்ருக்கான், பேடில் போட்டு ரப் பண்ணிகிட்ருக்கான். அவனா இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கேருந்து ஒரு விழுகுது அவனுக்கு அந்த ஹிப்புக்கிட்டேயே. அவனா கீழே அப்படியே போய் உருண்டு விழுந்துடுறான். விழுந்தோன்னே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு அங்கே ஓரமாக நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஹார்ட் பீட் படுக்க அப்படி அடிச்சிட்டு இருக்குது. இங்கேயா தயாங் கண்ணில் பார்த்தா அவ்வளோ கொலவெறி தெரியுது. அவர் அப்படி அப்படி விட்டால் அவனை அங்கேயே விட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவார், அந்த அளவுக்கு கோவம் வருது. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஷிவராயிட்டு நின்று இருக்கிறது பார்த்தோன்னே டயாங்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அவனை பார்க்குறாங்க. அவன் வந்துட்டு எப்படி யார் மேலே கை வச்சிருக்கேன்னு தெரியுமாடா, நான் நினச்சேன்னா உங்களை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்கான். இங்கேயாட்டே இருந்துட்டு ஒத்தா என்னடா பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும், என்ன தைரியம் இருந்துச்சுன்னா என் ஆள் மேலேயே நீ கையை வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனையா போட்டு அந்த அடி குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே எட்டி உதைக்கிறாரு. அவனா அங்கே போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், அவனுக்கு ஃபுல்லாக பிளட்டு கிட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டெய்லர் இப்படி அடிக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு விட போதும் விடுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் டேவை கேட்கவே மாட்டாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ப்ளீஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் இருந்துட்டு அப்படியே லைட்டாக லூஸ் விடுறாங்க. விட்டுட்டு அப்படியே அவனை வந்துட்டு டெத் கிளார் விட்டு இன்னொரு தடவை
ஜங்குக் மேலே கையை வச்ச அவ்வளோதான்டா, அவன் என்னோடது, எனக்கு மட்டும்தான். சொல்கிறது புரியுதுல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் வந்துட்டு சார் புரியுது சார், சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். அவனை வந்துட்டு அந்த இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவனோட காலரை பிடிச்சிருப்பாங்கடா, அந்த காலரை அப்படியே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சு நச்சுன்னு விட்டுட்டு அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அவனுக்கு கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. டேயை பார்த்தோன்னே அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு ஜங்குக்கோட காரில் உட்கார வைக்காமல் டேயோட காரில் தான் உட்காடுறாங்க. அப்படியே சேன் வந்துட்டு பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். சரி இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேயே நின்று யாரும் பார்க்காத மாதிரி மறைச்சி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அங்கே போய் உட்காந்தோடனே டே இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கு அந்த மரம் மறைக்கிறாரு. ஜங்குக்கு இருந்துட்டு தேங்க்யூ டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேக்கு செமக்கம் வந்துடுது. அப்படியே ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. அந்த கிஸ்ஸை அவரால் எடுத்துக்கவே முடியல, ப்ராசஸ் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு ஹார்ஷாக போயிட்டே இருக்குது. லிப்ஸை போட்டு அந்த கடிக்கிறாரு. ஜங்குக்காக இருந்துட்டு புஷ் பண்ண பார்க்குறாங்க, புஷ் பண்ணவும் முடியல மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் போக ஜங்குக்கு இருந்துட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் அப்படியே கொஞ்சம் டே இருந்துட்டு காம் டவுன் ஆகி கிஸ் பண்ணுறாரு. சாஃப்டாக போகுது அந்த கிஸ்ஸு. அப்படியே ஒரு 20 நிமிட்ஸ் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிகிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. அதை அப்படியே ரப் பண்ணி விட்டு, இங்கே பாரு ஜங்குக், நீ அந்த 1 night ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். பட் நான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஷியன்ஸோடையும் அதுவும் இல்லாமல் உன் மேலே அந்த லவ்வோடையும் மட்டும்தானே பண்ணேன், புரியுதா? எனக்கும் புரிஞ்சிச்சு நீ அந்த பெட்டில் என் கூட அப்படி இருக்கும்போது நீயும் என்னையை லவ் பண்ணுறேன்ட்டு. சொல்லுடா ஜங்கு, நீ என்ன லவ் பண்ணுறதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, அவருக்கு அழுகாச்சியே வருது. அப்படியே டேயோ ரொம்பவுமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறாங்க. சாரி டே, என்னால் உண்மையாலுமே நீ ஃபேஸ் பண்ண முடியல, அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நீ அது வெறும் 1 night ஸ்டாண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்னால் முடியல டே, சாரி டே. ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ. என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ் தான், எதுவாக இருந்தாலும் என் கூடயே இரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு அப்படியே டேக்கிட்ட வந்து ஜங்கோ கேட்டிருக்காரு. டேவா அவ்வளோ பேக் ஹக் பண்ணிவிட்டு, எப்போவுமே நான் உனக்கு இருப்பேன்டா சரியா, ஐ லவ் யூ அப்படி ஓகே குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கா பார்த்துட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கா அப்படியே சிரிக்கிறாரு, அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. டேவும் இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அதோடு இந்த பாட்டை நான் முடிக்கிறேன்டா. ஓகே, இந்த ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எப்படி நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, பை.